அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாமா? அதுக்கு ஒரு கப் அங்கன்வாடி மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக பாதம், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நெய்யில் போட்டு அப்படியே பொரித்து எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு கடையில் கண்டதை வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காயும் பாதமையும் இதில் போட்டுக்கணும். ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இதிலே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மாவை இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும் மூடி போட்டு. அவ்வளோதாங்க, சூப்பரான அங்கன்வாடியில் வாங்கின மாவு வச்சு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.